ஹலோ ட்ரேடர்ஸ். வெல்கம் டு Zeno FX. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன. நிறைய பேர் கேட்டது என்னென்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வீடியோவை இன்னுமே ஒரு கிளியர் கட்டாக போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ப்ராப்பராக நம்ம வந்துட்டு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை எப்படி நம்ம வந்துட்டு ஸ்ட்ரக்சர் வைஸாக மார்க் பண்ணுறது, ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் சரிங்களா, இது நார்மலாக ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கும் ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஆர் ஸ்வீப் வச்சதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, இன்ஸ்டிடியூஷன் ஆக்சுவலாக என்ன தான் பண்ணுறாங்க மார்க்கெட்டுக்குள்ளார சரிங்களா, இந்த ஒரு பர்டிகுலரில் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிடும் சரிங்களா. இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். பிஃபோர் என்ட்ரிங் நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. வி வில் என்டர் த வீடியோஸ் சரிங்களா. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி வந்துட்டு ப்ராப்பராக மார்க் பண்ணுறேன், எஸ்எம்சி பேஸ் படி நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை ட்ராப் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், பட் இன்னுமே ஒரு இன்டிப்த்தாக நம்ம லேர்ன் பண்ணலாம், வித் ரீசனோட லேர்ன் பண்ணலாம் சரிங்களா. வந்துட்டு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு நார்மலாக ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் ஒன்று நடக்குது அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ளார எனக்கு ஒரு நார்மலாக ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடக்குது அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த நார்மல் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற பிடிஆர்ஏ நம்ம எதை மீன் பண்ணுறோம், ஆர்டர் பிளாக்ஸ், எஃப்இஜி, ஐஎஃப்இஜியாக இருக்கட்டும், பிரேக்கர் பிளாக்காக இருக்கட்டும், இது எல்லாமே பிடிஆர்ஏன்னு சொல்கிறோம் கரெக்டுங்களா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிடிஆர்ஏ நான் வந்துட்டு ஒரு பிடிஆர்ஏ நான் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு பர்டிகுலராக ஒரு ஆர்டர் பிளாக்னு நான் எடுக்கிறேன் சரிங்களா. இந்த ஒரு மைனர் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சருக்கு நான் இந்த ஒரு ஆர்டர் பிளாக் எடுக்கிறேன். நீங்கள் நினச்ச மாதிரியே ஆர்டர் பிளாக்லேருந்து அவன் இன்னொரு ஹையர் ஹை வைக்கிறான் சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சருக்கு அகெயின் ஒரு ஆர்டர் பிளாக் நீங்கள் போடுறீங்க. அவன் என்ன பண்ணுறான்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை ஃபெயில் பண்ணுறான் சரிங்களா. அப்போது உங்களுக்கு தெரியல மார்க்கெட்டு சரி ஓகே டிமாண்ட் வந்துட்டு பிரேக் ஆகிடுச்சு, அப்போ ட்ரெண்டு வந்துட்டு சேஞ்ச் ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சிங்களா. ஏன்னா கான்செப்ட் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தானே தெரியுது. நல்ல ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வச்சவன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையரில் உடைக்கிறான் அப்படின்னா ப்ராபப்ளி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுதுங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சது தான், எனக்கும் தெரிஞ்சது தான். இதுக்கு முன்னாடி இப்படி தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ என்ன நினைப்பீங்க, அப்போது டிமாண்ட் வந்துட்டு இங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்போ நம்ம என்ன பிளான் பண்ணலாம், அப்போ இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், செல்லிங்ஸுங்கிறது லைக் இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலான்னு வச்சுருப்பீங்க, செட்டப் போட்டு வச்சுருப்பீங்க. மார்க்கெட் என்ன பண்ணுவான், இந்த லோவை உடச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, சிஹெச் அப்போ மார்க்கெட் இங்கேருந்து இங்கே இருக்கிற லோவை எடுப்பான் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சுருப்பீங்க. மார்க்கெட் என்ன பண்ணுவான்னா மொத்தமாக தூக்கிட்டு மேலே போயிடுவான். அப்போ இங்கே கான்செப்ட் என்னன்னா நமக்கு ஒன்றுமே புரியல சரிங்களா. என்ன, மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டை நோக்கி போச்சு, அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு அப்பில் ஒரு சிஹெச் வைக்கிறான். கான்செப்ட் வைஸ் எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும் சரிங்களா. கற்றுக்கல நம்ம வந்துட்டு இன்னுமே ப்ராப்பராக மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்க்கல. இதுதான் உண்மையான ரீசன் பார்த்தீங்கன்னா இன்னுமே இன்டிப்த்தாக நம்ம பார்க்கல. அதை வந்துட்டு தான் இந்த ஒரு வீடியோவில் ஏன் இவன் வந்துட்டு இந்த ஒரு லோ உடைச்சான், ஏன் இதுக்கப்புறம் அவன் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வைக்கணும், எல்லாமே நான் கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. கான்செப்ட்லாம் நான் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு வித் ரீசனோட உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஏன் அந்த லோ உடைச்சான், அகைன் ஏன் அந்த ஹையில் போயிட்டு ஏன் பிரேக் பண்ணாங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு கற்றுக்கணும், அது என்னென்னா எப்பயுமே ஸ்மார்ட் மணி நம்ம என்ன சொல்கிறோம், யாரை சொல்கிறோம் அப்படின்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் லைக் பேங்க்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், இவங்கள தான் யாருன்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்க கிட்ட தான் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருக்குது, அவங்க தான் மார்க்கெட்டை மூவ் பண்ணுறாங்க சரிங்களா. அப்போ அவங்க என்ன தான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸை அன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கான வால்யூம்ங்கிறது மார்க்கெட்டுக்குள்ளார வருது சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு லோவில் பை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அப்போது கான்செப்ட் படி மார்க்கெட்டில் இங்கே நம்ம பை பண்ணியிருக்கிறோம். அப்போ ஹெட்ஜ் ஃபண்ட்ஸுக்கு அவங்க எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சிச்சு, அப்போ இங்கே எவனோ பை பண்ணியிருக்கிறான், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த லோவை எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு ரியல் மூவ்மெண்ட் கொடுக்கலான்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இங்கே வந்து நிறைய பை ஆர்டர் இருக்கும். அதை மார்க்கெட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகும். ஏன்னா மார்க்கெட்டை ட்ரெண்டு படி அவன் வந்துட்டு அப் ட்ரெண்டு தான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அவங்க வந்துட்டு ரியல் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலாக இதுதான் நடக்குது சரிங்களா. ஸ்மார்ட் மணி எப்பயுமே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு தான் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வைப்பாங்க. இது நீங்கள் நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்மார்ட் மணி ஆல்வேஸ்
clear all the liquidities before they break out the breaking the structure. சரிங்களா, ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் க்ளீனாக ஸ்வீப் பண்ணிட்டு போவாங்க. சரிங்களா, அதுக்கு சிம்பிளாக உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டபுள் பாட்டம் இருக்குது, மார்க்கெட் இந்த ஒரு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ஒரு பிரேக் பண்ணுவாங்க. சரிங்களா, அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இது ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு பார்த்துருப்போம். பட் இதுக்கப்புறம் அப்படி பார்க்காதீங்க. ஒரு ஹைக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு லோவை எடுத்துருக்குறேன் அப்படின்னா அந்த ஒரு ஹை வந்துட்டு வேலிட்னு சொல்லும். சரிங்களா, இது இன்னுமே சிஸ்டமேட்டிக்காக உங்களுக்கு டீச் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ரூல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு திங் பார்த்துடலாம். ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா என்னென்ன ரூல்லாம் வேணும்ன்ட்டு ஃபஸ்ட்டு திங் சொல்கிறேன். இந்த ஹையர் ஹை, சரிங்களா, அந்த ஹையர் ஹைக்கு மேலே கம்பல்சரி பாடி க்ளோசிங் பண்ணிருக்கும். விக்கு ஸ்வீப் இருந்தால் தட்ஸ் நாட் அ பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர், இட்ஸ் அ ஸ்வீப்னு சொல்லும். சரிங்களா, இதுக்கு மேலே அவன் விக்கு மட்டும் ஸ்வீப் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா அதை வந்துட்டு பிரேக் அவுட் செக்ஷன் எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா, அதை வந்துட்டு ஸ்வீப்னு சொல்லுவோம். அப்போ நம்ம எதை ப்ரோ பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர், அப்போ இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கணும்னா எஸ் கரெக்ட். அதுக்கு மேலே மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கணும். சரிங்களா, இந்த ஒரு க்ளோசிங்கை பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு இன்சைடு கேண்டில்னு சொல்லுவோம். மார்க்கெட் இந்த ஒரு கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும், அப்போ தான் இட்ஸ் அ வேலிட் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு ஹைக்கு மேலே மார்க்கெட் கம்பல்சரி ஒரு பாடி க்ளோசிங் பண்ணியிருக்கணும். சரிங்களா, இட்ஸ் கால்ட் அ பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, அப்போ அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்கன்னா இந்த ஒரு லோ கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாமே இன்டிப்த்தாக பார்க்கலாம். அப்போ ஒரு ஹைக்கு மேலே மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கேண்டில் க்ளோஸ் கம்பல்சரி பண்ணணும். சரிங்களா, எஸ்எம்சி பேஸ் படி இதுதான் ரூலு. ஒரு கேண்டில் க்ளோஸ் கம்பல்சரி பண்ணணும். இந்த ஹைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹையில் கம்பல்சரி பாடி க்ளோசிங் வச்சுருக்கணும். கிளியர். ஸோ இந்த ஒரு ஹையர் ஹையை நம்ம எப்படி வேலிட் பண்ணுறது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி ப்ரோ இந்த ஒரு ஹையர் ஹையை வந்துட்டு நம்ம வேலிட் பண்ணுறது, இந்த லோயர் லோவை நம்ம ஆக்சுவலாக எப்படி எடுத்துக்கிறது, ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் நான் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நான் ப்ராப்பராக சொல்கிறேன். சரிங்களா, இதுக்கு நம்ம கற்றுக்கிறது என்னென்னா புல் பேக். புல் பேக் இஸ் நத்திங். ஒரு மார்க்கெட் ஒரு மைனர் லோ உடச்சிட்டு போகிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா புல் பேக்குன்னு சொல்கிறோம். சரிங்களா, இருங்க உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு டீச் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா ரீசன்ட் கேண்டிலோட லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கிறான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரீசன்ட் கேண்டிலோட லோவாக மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கிறான். சரிங்களா, ஸ்வீப்பு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரோ இங்கே பாடி க்ளோஸ் தானே நடந்துருக்குது, எப்படி ப்ரோ நம்ம ஸ்வீப்பாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடி க்ளோஸு ஸ்வீப்பு ரெண்டுமே ஒன்று தான். ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் கேண்டிலோட லோவை எடுத்துருக்கிறானான்னு பாருங்கள். சரிங்களா, விச் இஸ் கால்டு அதுவும் ஒரு ஸ்வீப்பு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அப்போ அந்த ஸ்வீப்பை மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரீசன்ட் கேண்டிலோட லோவை எடுத்துகிட்டு மேலே க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு மைனர் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அதாவது நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு நார்மல் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர், அதுதான் மைனர் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். சரிங்களா, அப்போது இந்த ஒரு ஹையை வேலிட் பண்ணுறதுக்கு நமக்கு இது என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரோட லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கணும். சரிங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸாக நான் சொல்கிறேன், கேண்டில் ஸ்டிக் வைஸாக இல்லை, ஸ்ட்ரக்சர் வைஸாக நான் இதில் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஒரு நார்மல் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரோட லோவாக மார்க்கெட் எடுத்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஹையை நம்ம வேலிட் பண்ணுறோம். சரிங்களா, அந்த நார்மல் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரோட லோவை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரீசன்ட் கேண்டிலோட லோவை மார்க்கெட் எடுத்துகிட்டு மேலே க்ளோஸ் வச்சுருக்கணும். அப்போ இதுதான் இன்டியூஸ்மெண்ட். அப்போ ஒரு ரீசன்ட் கேண்டிலோட லோவை எடுக்கும்போது எல்லாருமே மார்க்கெட்டுக்குள்ளார என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பை பண்ணுவாங்க. ஓகே, இங்கே வந்துட்டு பை பண்ணுவாங்க, ஒரு சில பேர் செல் பண்ணுவாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி படி அவங்க கான்செப்ட் படி அவங்க பை அண்ட் செல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே மோஸ்ட் ஆஃப் த பையர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் ஒன்ஸ் மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நேராக போயிட்டு இந்த ஒரு லோவை எடுக்கும் பொழுது அவங்களுக்கான வால்யூம் வந்துட்டு பயங்கரமாக வரும். நான் இந்த லைவ் சார்ட்லேயே உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். சரிங்களா, இந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வரும். சரிங்களா, அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளார கம்பல்சரி இந்த இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டுக்கான மூவ்மெண்ட்டுங்கிறது வரும். நம்ம கார் பைக்குக்கு எவ்வளோ பெட்ரோல் முக்கியமோ ஃபியூவல் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டுக்குள்ளார லிக்விடிட்டி ரொம்ப முக்கியம். அது எடுக்க வரும்போதும் சரி எடுத்ததுக்கப்புறமும் சரி ஒரு நல்ல ஒரு வி ஷேப் ரெக்கவரியில் போகும். சரிங்களா, அப்போது ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க, இந்த ஹையை வேலிட் பண்ணுறதுக்கு ஒரு மைனர் சிஹெச்எஸ் நடந்திருக்கணும். ஒரு மைனர் மார்க்கெட் ஒரு மைனர் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரோட லோவோ மார்க்கெட் எடுத்தால்தான் அது ஒரு ஹையை நம்ம கன்சிடர் பண்ணுவோம்.
ஒன்ஸ் மார்க்கெட் அந்த ஒரு ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா இந்த ஒரு லோ வந்துட்டு வேலிட் பண்ணலாம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஹையர் ஹையை, இது பார்த்தீங்கன்னா ஹையர் லோ. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ அகெயின் மார்க்கெட்டோட ட்ரேடிங் ரேஞ்சு நான் எப்படி பண்ணலான்னு எண்ட் ஆஃப் த டே நான் சொல்கிறேன். எண்ட் ஆஃப் த கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு இங்கே என்ன பண்ணி இது வந்துட்டு புல் பேக் தியரின்னு சொல்லும். புல் பேக்கை இந்த மாதிரி தான் ஐடென்டிஃபை பண்ணும். மார்க்கெட் அண்ணனுக்கு என்ன பண்ணியிருக்கிறான், இங்கே இருக்கக்கூடிய ரீசன்ட் கேண்டலோட ஹை எடுத்துகிட்டு கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கேன் வச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு. அப்போ இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் எடுத்துட்டா அப்படின்னா எடுக்கும் பொழுதும் சரி, எடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணுறான், பேரிஷ் பிரேக் அவுட் செக்ஷன்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இது என்னன்னு சொல்கிறோம், லோயர் லோ அப்படின்னு சொல்கிறோங்களா? அப்போ இது என்னன்னு சொல்கிறோம், லோயர் ஹையே. சரிங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணோம். நார்மல் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், லாஜிக்கலாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரேடிங் ரேஞ்சை நம்ம எப்படி லாக் பண்ணலான்றது நான் இப்போ உங்களுக்கு சிம்பிள் அண்ட் க்ளீன் அண்ட் நீட்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, மைனர் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். மைனர் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரோட லோவை எடுக்குது அப்படின்னா அதோட நேம் என்னன்னு சொல்லியிருக்கிறோம், இன்டியூஸ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்கிறோம் புல் பேக் தியரியில். ஸோ ஒன்ஸ் அந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர், வேலிட் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹையர் லோ இது வந்துட்டு வேலிட். இப்போ ஹையர் ஹையை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இது ஒரு ஹையர் ஹையாக கன்சிடர் பண்ணுவோம். ரைட், அது ஒரு ஹையர் ஹை தான். பட் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், பிரேக் பண்ணிட்டான். அப்போ அகைன் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, சேம் சுச்சுவேஷனை இங்கே பார்க்கணும். அகைன் மார்க்கெட் வரையும் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருக்கணும். சரிங்களா? அப்போ இதை தான் நம்ம ஹையர் ஹைன்னு சொல்கிறோம். அப்போ ட்ரேடிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோலேருந்து அந்த ஹை தான் நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா புல்லிஷ். சரிங்களா? சேம் தான் பேரிஷுக்கும். சரிங்களா? ஒன்ஸ் அந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும், எடுத்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஹையர் ஹை வந்துட்டு வேலிடேட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், புல்லிஷ்னா இங்கே வந்துட்டு நம்மளோட நான் அப்கமிங் டாபிக்ஸ், ஆர்டர் பிளாக்கு, இம்பேலன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். சரிங்களா? லைக் இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன, ஆர்டர் பிளாக்னா என்ன, இது எல்லாமே அப்கமிங் டாப்பிக்கில் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி இங்கே பை அண்ட் செல் பண்ணலாம். மார்க்கெட் ஒன்ஸ் இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம பை பண்ணலாம். ஸோ நிறைய ரூல் பண்ணி நம்ம ப்ராப்பராக ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ரியல் சார்ட் எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு ப்ராப்பராக மார்க் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு இன்னுமே கிளியர் கட்டாக புரியும். சரிங்களா? இந்த ட்ரேடிங் ரேஞ்சை நீங்கள் லாக் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேமோட ஹை அண்ட் லோ, சரிங்களா, இருக்கிறதுலே ஒரு லோ பாயிண்ட்லேருந்து நீங்கள் இந்த ட்ரேடிங் ரேஞ்சை லாக் பண்ண கற்றுவாங்க. சரிங்களா? ட்ரேடிங் ரேஞ்சை நம்ம எதுக்கு லாக் பண்ணுறோம், ட்ரெண்டை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம். சரிங்களா? மார்க்கெட்டில் ட்ரெண்டு என்ன ட்ரெண்டுன்னு தெரியாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. தட்ஸ் வை ஐம் ட்ரைங் டு சே. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹைலேருந்து இந்த ஒரு லோவை மார்க்கெட் எடுத்துருக்குறான். இந்த லோவை நான் எதுக்கு இன்டியூஸ் பண்ணு சொல்கிறேன், எனக்கு மார்க்கெட் ஒரு ரீசன்ட் கேண்டலோட லோவை எடுத்துகிட்டு மேலே க்ளோஸ் வச்சுருக்குறான். ரைட்? ஸோ ரீசன்ட் கேண்டலோட லோவை எடுத்துகிட்டு ஸோ மேலே க்ளோஸ் வச்சுருக்குறான். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹைலேருந்து எனக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய லோ. சரிங்களா? நீங்கள் யோசிக்கலாம், ப்ரோ அப்போ இதையே நம்ம எடுத்துக்கலாமே, இதில் என்ன ப்ரோ, இதுவும் ரீசன்ட் கேண்டல் லோ எடுத்துகிட்டு ஹையில் க்ளோஸ் வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே இன்சைடு பார்க்குள்ளார தான் வரும். சரிங்களா? ஒரு அதாவது ஒரு கேண்டிலுக்குள்ளார ஒரு புல் பேக் நடக்குதுன்னா அந்த அந்த புல் பேக்கை கன்சிடர் பண்ணக்கூடாது. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கேண்டிலுக்குள்ளே இத்தனை புல் பேக் நடக்குது அப்படின்னா நான் இந்த கேண்டிலில் தான் ஒரு புல் பேக் எடுத்துக்கணும். அப்போ இந்த கேண்டிலோட லோவை எடுத்துகிட்டு தான் மேலே க்ளோஸ் வச்சுருக்கணும். சரிங்களா? இப்போ எனக்கு இங்கே இருக்கக்கூடிய புல் பேக்கை தான் நம்ம வந்துட்டு ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இன்டியூஸ்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஹை வேலிடு. சரிங்களா? வேலிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஹைக்கு மேலே அவன் க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா இந்த ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆகும். புல்லிஷ் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோமா? ஸோ பிஓஎஸ். ஸோ இந்த ஒரு பிஓஎஸ் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகும். இந்த பிஓஎஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்கன்னா இந்த ஒரு லோ கன்ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? அகெயின் ஹை கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு ஹைலேருந்து எனக்கு இந்த ஒரு இன்டியூஸ் மட்டும் மார்க்கெட் எடுக்கல. சரிங்களா? அப்போ நான் வந்துட்டு இதை ஒரு ஹையர் ஹையாக நான் கன்சிடர் பண்ணக்கூடாது. எனக்கு ரீசன்ட் கேண்டலோட லோ எடுத்துகிட்டு மேலே க்ளோஸ் வச்சுருக்கணும். தட்ஸ் அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மார்க்கெட்லேருந்து. சரிங்களா? ஸோ வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எனக்கு ரீசன்ட் கேண்டலோட லோ எடுத்துகிட்டு மேலே க்ளோஸ் வச்சுருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு புல் பேக்காக நம்ம கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா
இந்த ஒரு லோ மார்க்கெட் எடுத்துருக்கிறான். அப்போ இது புல் பேக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே ஒரு இன்சைடு பாருக்குள்ளார ஒரு புல் பேக் நடக்குதுன்னா அதை கன்சிடர் பண்ணிக்கூடாது. ஸோ அதை நீங்கள் தெளிவாக இருக்கணும். நான் அதில் போய் நீங்கள் மாட்டிடக்கூடாது ட்ராப்பில் போயிட்டு. சரிங்களா? ஸோ அகைன் மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஒரு ஹையர் ஹை வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய லோ எடுத்துருக்கிறானான்னு பாருங்கள். எனக்கு இந்த ஒரு லோ மார்க்கெட் எடுக்கல. சரிங்களா? இப்போ நான் இந்த லோ எடுக்குதான் அப்படின்னா இந்த ஒரு ஐ கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இன்னுமே ஸ்டில் அவன் லோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லோ எடுத்துட்டான். சரிங்களா? இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு. ஸோ இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக மார்க் பண்ணிட்டு இது ஒரு ஹையர் ஹையாக நம்ம மார்க் பண்ணலாம். அப்போ லோயர் லோ ஹையர் லோ எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஹையர் லோ. அப்போ இதுதான் உங்களோட ரேஞ்சு. இந்த லோலேருந்து இந்த ஒரு ஹை வர இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டிங்கன்னா ஸோ இந்த லோ டு ஹை தான் உங்களோட ரேஞ்ச். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, சப்போஸ் நீங்கள் இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வீடியோலாம் பாருங்கள், நம்ம அப்டேட் பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி யூடியூப் சேனலில். ஸோ டிஸ்கவுண்ட்டில் நம்ம பை எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மார்க்கெட்டில் என்னென்னாலும் நடக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம செல் பண்ணலாம். அப்போ இங்கேருந்து அவன் க்ளோஸ் வச்சுட்டா அப்படின்னா அகைன் நம்ம இங்கே ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டு பை அண்ட் செல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மார்க்கெட்டு டிஸ்கவுண்ட் ஏரியாவுக்குள்ளே இப்போ இந்த லோலேருந்து ஹை வர போடுறீங்க அப்படின்னா இங்கே மார்க்கெட்டை வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னு அப்படின்னா டிஸ்கவுண்ட்டுக்குள்ளார மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பிடிஆரையில நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு பை பண்ணலாம். அது ஒரு சிம்பிள். அது ஒரு விஷயம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேயே க்ளோஸ் வச்சுட்டா அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயே ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு அங்கே நம்மளோட பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பாருங்கள். சரிங்களா? சிம்பிள் தான். மார்க்கெட் என்ன பண்ணுறான், நம்மளோட டிஸ்கவுண்ட் ஏரியாவுக்கு வந்துருக்குதான்னு பாருங்கள். ஸோ லோலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹை. ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் மார்க்கெட் வந்துட்டான். அப்போ நெக்ஸ்ட் வேலை அவனுக்கு என்னது, டிஸ்கவுண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அவனோட வேலையை அதாவது பை பண்ணும். அகைன் மார்க்கெட் என்ன பண்ணுறான், டிஸ்கவுண்ட்டில் வந்துட்டு அகைன் ப்ரீமியம்குள்ளார போயிட்டான். அதாவது ஒரு ஹையர் ஹை வச்சுட்டான். சரிங்களா? ஸோ கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, சரி ஓகே இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு இல்லைனா இது ஒரு மைனர் பிரேக் ஆஃப் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இது ஒரு அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட்னு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. என்ன அப்போது டவுன் ட்ரெண்ட்னு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல இம்பல்சிவ் இருக்குது. அப்போ இந்த ஒரு சப்ளையில் நீங்கள் செல்லிங் பார்த்து வச்சுருப்பீங்க. பட் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், ஒரு சின்ன ஒரு புல் பேக் மட்டும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அகைன் உடச்சிட்டான். சரிங்களா? பார்க்குற இடம் தப்பு. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். சரிங்களா? ஸ்ட்ரக்சர் வைஸாக நீங்கள் என்ன பார்த்துப்பீங்க, இப்போ இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே இருக்கக்கூடிய ட்ரேடிங் ரேஞ்சை இங்கே ஷிஃப்ட் பண்ணணும். சரிங்களா? நான் அகைன் என்ன பண்ணுறேன், ஹையர் ஹைக்கு நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு ஒரு எக்ஸ் மார்க்கெட் கொடுக்கல இன்னுமே. இப்போ கொடுக்குதான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? எனக்கு என்ன பண்ணுறான் மார்க்கெட்டு, எக்ஸ் கொடுக்குறானான்னு பாருங்கள். இந்த ஒரு லோ மார்க்கெட் வந்துட்டு எடுத்துருக்கிறானா கேட்டிங்கன்னா இல்லை, ஸ்டில் அவன் எடுக்கல. ஸோ அகைன் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இந்த ஹைக்கு மேலே ஹை வச்சுட்டான். அப்போ இங்கே இருந்தால் நம்ம இன்னுமே கேல்குலேட் பண்ணணும். சரிங்களா? எக்ஸ் கொடுத்துருக்குறானான்னு பார்க்கணும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டில் அவன் ஹை தான் வைக்கிறான். எனக்கு எந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹைலேருந்து இந்த ஒரு லோ உடச்சிருக்கிறான். ஸோ இது ஒரு இன்டியூஸ்மெண்ட். சரிங்களா? இன்டியூஸ்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ஹை கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இந்த ஒரு லோ அது ஹையர் இது ஹையர் லோ. சரிங்களா? அப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அகைன் மார்க்கெட் புல்லிஷ் தான் போகும். ஏன்னா மார்க்கெட்டை ஸ்டில் வந்துட்டு அப் ட்ரெண்டில் இருக்கிறான் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் அந்த மாதிரி தான் இருக்கணும், புல்லிஷ் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கணும். சரிங்களா? ஸோ மார்க்கெட் ஒரு ப்ரீமியம்குள்ளே ஒரு டிஸ்கவுண்ட்குள்ளார வந்துட்டு அகைன் மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஸ்டில் அவன் வந்துட்டு அந்த ஒரு ஹையை வந்துட்டு பிரேக் பண்ணுறான். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா பிரேக் பண்ணிட்டான். சரிங்களா? நீங்கள் யோசிக்கலாம் இது ஒரு விக்கு தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விக்குக்கு மேலே அவன் என்ன பண்ணுறான், க்ளோசிங் வச்சிருக்கிறானான்னு பாருங்கள். எஸ், க்ளோசிங் வச்சிருக்கிறான். அப்போ இது ஒரு வேலிட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. ஸோ இப்போ இந்த ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்டியூஸ் மட்டும் அவன் எடுத்துருக்கிறான். சரிங்களா? அப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு நடந்துருச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லோ நம்ம ஒரு ஹையர் லோன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை இங்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த லோ ஆகிடும். கிளியர்? ஸோ அகைன் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னது, மார்க்கெட் அகைன் இந்த ஒரு ஹையை போய் பிரேக் பண்ணோம். இந்த ஒரு லோ மார்க்கெட் பிரேக் பண்ணுதுன்னா ட்ரெண்டு வந்துட்டு சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நம்ம பார்க்கலாம் மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த ஒரு ஹையில் க்ளோசிங் வச்சுட்டான். அப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. ஸோ அகைன் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ இன்டியூஸ்மெண்ட் எதுவுமே நடக்குதான்னு பார்த்துவாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இன்டியூஸ்மெண்ட்டு நடந்துக்கு ப்ளஸ் வந்துட்டு ஒரு சிஹெச்ஓ நடந்துருச்சு. சரிங்களா? அப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, சிஹெச்ஓ நடந்துருச்சு அப்படின்னா அப்போ டவுன் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புல் பேக் தெரியுது. அப்போ இது ஒரு எக்ஸு.
அப்போ இங்கே இருக்கக்கூடிய ட்ரேடிங் ரேஞ்சு இங்கே கன்ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? அப்போ என்னென்னா ட்ரேடிங் ரேஞ்சு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிடுச்சு டவுன் ட்ரெண்டுக்கு. அப்போ இது என்னது, இது பார்த்தீங்கன்னா லோயர் ஹையே. சரிங்களா? அப்போது ஹையர் ஹை வந்துட்டு லோயர் ஹையே ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அகைன் ஒரு இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட் எடுக்குதான்னு பாருங்கள். எஸ் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு கீழே க்ளோஸ் வைக்குதான்னு பாருங்கள். க்ளோஸ் வச்சதுன்னா டவுன் ட்ரெண்டு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். மார்க்கெட் என்ன பண்ணுறான், அகைன் போயிட்டு ஒரு சிஹெச்ஓசிஹெச் கொடுக்குறான். புல்லிஷ் தான் நான் போக போகிறேன்னு ஒரு சிக்னல் கொடுத்துட்டோம். அப்போ இதுவும் ஒரு சிஹெச்ஓசிஹெச் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். ஒரு பைக்கு நம்ம ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச் லாக் பண்ணலாம். சரிங்களா? இப்போ எனக்கு அகைன் ஒரு எக்ஸ் கொடுக்கணும். எக்ஸ்னா இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட் எடுக்கணும். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஸ்டில் எடுக்கல. ஸோ இந்த ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருக்கிறான். ப்ளஸ் வந்துட்டு இந்த ஒரு ஹை கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஒரு ஹை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு லோ, அப்போ இந்த ஒரு லோ வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகும். எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா இங்கே அவன் பாடி க்ளோஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். எஸ் பாடி க்ளோஸ் வச்சுட்டான். லோயர் லோ வந்துட்டு ஹையர் லோ வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகுது. ஸ்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஆமாம் இங்கே இருக்கக்கூடிய லோவை எடுத்துட்டானான்னு பாருங்கள். ஸோ ஸ்டில் அவன் எடுக்கல தான் நினைக்கிறேன். சரிங்களா? எடுத்துட்டானா, ஸோ எடுத்துருக்கிறான். அப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த ஹைக்கு மேலே அவன் க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னா பிரேக் ஆஃப் சிக்சர். சரிங்களா? ஸோ அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணான், பிரேக் ஆஃப் சிக்சர் கொடுத்துட்டு இந்த லோக்கு வரான். சரிங்களா? இந்த லோ உடச்சா சிஹெச்ஓசிஹெச்சை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சிஹெச்ஓசிஹெச் வச்சுட்டானா, ஏன் சிஹெச்ஓசிஹெச் வச்சிருக்கிறான் அப்படின்னா இந்த ஒரு லெக் மூவ்மெண்ட்டில் மார்க்கெட்டில் இன்டியூஸ்மெண்ட் இல்லை. சரிங்களா? இந்த லோலேருந்து ஹை ஏற்றிருக்கான் பார்த்தீங்கன்னா இந்த லெக் மூவ்மெண்ட்டில் எனக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லைன்னா மார்க்கெட் இதை ஸ்வீப்பு தான் பண்ணும். ஸ்வீப் பண்ணுறா அப்படின்னா அது என்ன எடுத்துக்கூடாது, சிஹெச்ஓசிஹெச்சை எடுத்துக்கூடாது. சரிங்களா? பாடி க்ளோஸ் பண்ணாலும் மட்டும்தான் ஒரு சிஹெச்ஓசிஹெச்சை எடுத்துக்கணும். ஒரு டவுன் ட்ரெண்டாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஸ்டில் இங்கே என்ன பண்ணியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா நம்ம ஒரு பிரேக் ஆஃப் சிக்சர் எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ இந்த லோலேருந்து இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு. ஸோ இன்டியூஸ்மெண்ட்டோட லோவை மார்க்கெட் உடச்சிருக்கிறான். அப்போ அது ஒரு பிரேக் ஆஃப் சிக்சர். அப்போ இந்த பிரேக் ஆஃப் சிக்சர் ஸ்வீப் பண்ணியிருக்கிறான்னு பாருங்கள். ஸ்வீப் தான் பண்ணியிருக்கிறேன். ஸ்டில் எனக்கு பாடி க்ளோஸ் நடக்கலை. ஸோ என்ன பண்ணுறான் மார்க்கெட்டு, இங்கே வந்துட்டு பாடி க்ளோஸ் பண்ணுறான். அப்போ இந்த பிரேக் ஆஃப் சிக்சர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை இந்த ஒரு ஹைக்கு மார்க்கெட் போகணும். சரிங்களா? ஏன் இந்த ஹைக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்விங் ஹை. சரிங்களா? அப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஏன்னா இங்கே அவன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிறான். அப்போ இந்த ஹையை மார்க்கெட் எடுக்குதுனாலே இது ஒரு சிஹெச்ஓசிஹெச்சை நம்ம கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஹையை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணுறான். ப்ளஸ் க்ளோஸும் வச்சுட்டான். சரிங்களா? சிஹெச்ஓசிஹெச் அகைன் ஒரு ட்ரேடிங் ரேஞ்சு கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப் ட்ரெண்டுக்கு. சரிங்களா? அகைன் மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த ஒரு ஹையிலேருந்து இந்த ஒரு சிஹெச்ஓசிஹெச் கொடுத்துருக்குறான். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ட்ரேடிங் ரேஞ்சை உடச்சிருக்கிறான். அப்போ இது என்னது, ஒரு சிஹெச்ஓசிஹெச் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சிஹெச்ஓசிஹெச் பாயிண்ட்டை. அப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டில் வந்து டவுன் ட்ரெண்டு தான். சரிங்களா? ஸோ ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துக்கிறான். சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் எடுத்துருக்கிறான். ப்ளஸ் இந்த லோ வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஒரு ஹையும் கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸ்டில் அவன் சிஹெச்ஓசிஹெச் பாயிண்டில் தான் இருக்கிறான். ஸோ ட்ரெண்டு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகணும்னா அகெயின் வந்துட்டு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து அகெயின் அவன் செல்லிங் பண்ணுறான். சரிங்களா? சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட்லாம் அப்கமிங் நான் எடுக்கிறேன். ஸோ ஸ்டில் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஒரு பேரிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு வெயிட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த லோக்கு கீழே அவன் க்ளோஸ் வச்சுட்டா அப்படின்னா நம்ம ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு ஹை அவன் எடுத்துட்டான் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு சிஹெச்ஓசிஹெச்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுறான், எண்ட் ஆஃப் த டே அவன் ஒரு ஹையை தான் எடுக்கிறான். சரிங்களா? ஹையை எடுத்துகிட்டு இன்டியூஸ்மெண்ட் பண்ணுறானான்னு பாருங்கள். ஸோ எனக்கு இதுதான் கரண்ட் மார்க்கெட். யூஎஸ்டிஜேபியில் எனக்கு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ட்ரேடிங் ரேஞ்சை லாக் பண்ணணும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கும் சிஹெச்ஓசிஹெச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, இப்போது சிஹெச்ஓசிஹெச் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிற, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம், கம்பல்சரி ஒரு பாடி க்ளோசிங் பார்க்குறோம். அந்த ஒரு ஹையர் ஹைக்கு மேலே ஒரு பாடி க்ளோசிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சேம் அதே தான். சரிங்களா? இங்கே பாடி க்ளோசிங் பண்ணிட்டான். ஸோ சிஹெச்ஓசிஹெச் இது எல்லாமே நீங்கள் ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்த சினாரியோவாக கன்சிடர் பண்ணுங்கள். நார்மல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்க நான் போட்டிருக்கிறேன். பட் இன்டியூஸ்மெண்ட் எடுத்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஒன்ஸ் இந்த லோவை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சிஹெச்ஓசிஹெச்னு சொல்கிறோம். சரிங்களா?
அப்போ இந்த லோவை எடுக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா சிஹெச்ஓசிஹெச்னு சொல்கிறோம் சரிங்களா. அப்போ இந்த லோவே சேர்த்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்லலாம், பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன் அப்படின்னா அவன் எந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கல. ரீட்ரேஸ்மெண்ட்னா ஒரு ப்ரீமியம் ஏரியாவுக்குள்ளே போயிட்டு ஒரு சப்ளை எடுத்துகிட்டு வரணும் சரிங்களா. அகைன் மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு சப்ளைலேருந்து பிரேக் பண்ணுறனா தான் அது வந்துட்டு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக கண்டினியூ ஆகும் சரிங்களா. அப்போ என்னன்னு சொல்கிறோன்னா இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹைக்கு மேலே பாடி க்ளோசிங் நடக்குது அப்படின்னா அது ஒரு அப் ட்ரெண்டு. ஒரு சிஹெச்ஓசிஹெச் நடக்குது அப்படின்னா அது ஒரு கன்ஃபியூசிங் ஏரியா. ஸ்டில் மார்க்கெட்டு என்ன ட்ரெண்டில் போகிறாங்கிறது தெரியாது சரிங்களா. அப்போ அவன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறான் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சராக நம்ம ஒரு கன்சிடர் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இந்த ஒரு சிஹெச்ஓசிஹெச்சுக்கு ஸ்வீப் இருந்தால் அப்படின்னா அதை வந்துட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் திருப்பி அகைன் மேலே போய் பிரேக் பண்ணுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு பாடி க்ளோசிங் நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஒரு செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா அகைன் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த டெலகிராம் குரூப்பில் ஃப்ரீ டெலகிராம் குரூப்பும் இருக்குது. ஸோ அங்கே நம்மளோட கிளாஸஸை வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.